ஹலோ காய்ஸ், அனௌன்ஸ்மெண்ட். நம்மளோட லைவ் செஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் லிங்க்ங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் நம்மளோட லைவ் செஷனில் மினிமம் 70% லைவ் டியூரேஷனில் இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு மினிமம் ஆர் மோர் தென் 70% லைவ் டியூரேஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டண்டன்ஸ் கால்குலேட் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 23 days அட்டண்டன்ஸ் இருக்கணும். ஓகே, ஐ ரிப்பீட், உங்களுக்கு மினிமம் 23 days இதே மாதிரி அட்டண்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட். ஓகே, ஸோ உங்களுக்கு நம்ம 30 days சேலஞ்ச் ஓரியன்டாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்ன queries இருந்தாலும் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிற கம்யூனிட்டியில் போய் உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். வில் ஆன்சர் யூ. கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் செஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். Yes. Hello guys, a very pleasant evening to Onada present here and welcome to the day 23. Almost 7 more days to go, right? So இன்னைக்கு சேர்த்தா ஒரு 8 நாள் வரும். It's 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 years. So இன்னைக்கு சேர்த்தா 8 days வருது, right? Okay, so இன்னைக்கு நம்ம ஒரு புது டெக்னாலஜிக்குள்ள என்டர் ஆக போகிறோம், which is machine learning. Yes, hopefully கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் டீப் லேர்னிங் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு புதுசாக ஸோ ஒரு டெக்னாலஜிக்கல் என்ட்ரா போகிறோம். கம்ப்ளீட்லி தியரிட்டிக்கல் செஷனாக தான் இருக்குது. ஓகே, ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்டில் எது பண்ணுறதா இருந்தாலும் அதில் ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டில் என்ன நடக்குது அண்ட் மோர் ஓவர் ஒரு இன்டர்வியூவை ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டோட ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே டன். ஸோ இன்னைக்கு ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி சொல்ல யூஸ்வலாக எளிமையான ஒரு எக்ஸாம்பிள்ஸோட செஷன் ஒரு எங்கேஜான செஷனாக கொண்டு போக ட்ரை பண்ணேன். ஓகே டன். எஸ் ஓகே சார், இப்போ இந்த கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் டீப் லேர்னிங் ஸோ ரெண்டு கிளியர் தானே? ஸோ இது ரெண்டு பற்றின ஒரு ஐடியா கிடச்சிச்சா? நியூரல் நெட்ஒர்க்னா இப்படி, கம்ப்யூட்டர் கேமராலாம் இப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ ஒரு கேமரா வந்து ஃப்ரேம் எப்படி ரீட் பண்ணுறது, ஸோ நம்ம கிரே ஸ்கேல் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு எப்படி சொல்லுவோம், அதில் இருக்கிற ஒரு கான்செப்ட், ஓகே இதுதான் டீப் லேர்னிங், இதுதான் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிச்சா? ஸோ உங்களோட சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் எஸ் ஹாய் குட் ஈவினிங் கைஸ், குட் ஈவினிங் எவ்ரிவன். எஸ். So yes, once again I warmly welcome all of you for this day 23 session. Okay guys, done. Thank you so much. Okay, done. So yes, and prerequisites for this course, be ready with sufficient data and take your laptop with good internet and no basic knowledge is required to learn this course. Take your note and pen. So இன்னைக்கு ஒரு சில ஷார்ட் பேஸ் இருக்கு. நான் சொல்ற எல்லாமே தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா குட்டியா ஈஸியா சொல்ல ட்ரை பண்ணா ஈஸியா புரிய வச்சிருவேன். ஸோ அதை குட்டியா நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. ஓகே guys, okay done. Yes, thank you so much. Yes, okay. And yes, so let's jump into the machine learning. So guys, are you ready? So ready இருக்கீங்களா? ready for the session? RFS ரமேஷ் சொல்லி உங்களோட சாட்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ரெடி? ஸோ டைரக்டா அடுத்து உள்ள போயிடலாம். எஸ் ஓகே done. Thank you so much. Okay, so yes, so guys, இது நம்ம டே 1லே பார்த்துட்டு இல்லை. ஸோ டே 1 அண்ட் ஐ திங்க் டீப் லேர்னிங்லேயே ஒரு இது சொல்லியிருப்பேன், ஹையரார்கி. எஸ், நான் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கீழே ஒரு பிரான்ச் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள ஒரு சப்செட் தான் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்க்கு உள்ள ஒரு சப்செட் தான் டீப் லேர்னிங். ஓகே, ஸோ தாத்தா அப்பா பேரன்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? சேம் அதே தான். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்பா. ஓகே, ஸோ பேரன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்பா, விச் இஸ் மிஷின் லேர்னிங். ஓகே, எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டெஃபினிஷன். வெயிட். எஸ், machine learning is a subset of artificial intelligence that enables the computers to learn and make predictions or decisions from the data without explicit programming. இதுதான் ரொம்ப மெயினான ஒன்று. நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ எப்போ போல ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னன்னா, ஸோ ஒரு ரோபோட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 2011. ஓகே, ஸோ 2011 ஒரு ரோபோட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த லைக் ஒரு ஹியூமனைட் ரோபோட், ஸோ இந்த சிட்டி ரோபோட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ரோபோட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த ரோபோட்டு எல்லா விஷயங்களுமே பண்ணும். ஸோ இப்போ நான் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். என்ன ப்ரோக்ராம்னா, தமிழ்நாட்டோட கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஸோ அப்கோர்ஸ் 2011 அவங்க தான் இப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால அப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். 2016 ஆட்சி மறுபடியும் அவங்க தான் வராங்க. ஸோ 2017, 18 சம்திங் அந்த ரேஞ்சில் அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி சார் அவர் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அப்புறம் 2021 மறுபடியும் ஆட்சி மாறுது. ஸோ எம்கே ஸ்டாலின் சார் வந்து ஆட்சிக்கு வராரு இல்லையா? இப்போ இது கான்செப்ட். இப்போ நான் அந்த ரோபோட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருந்தேன், தமிழ்நாட்டோட கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேம்னு சொல்லி.
2020 இப்போ 2016 ஆர் 15ல கேட்டால் சப்கோர்ஸ் தமிழ்நாட்டோட கரண்ட் சீஃப் மினிஸ்டர் யாரும் கேட்டால் அந்த ரோபோட்டு ஜெயலலிதா மேம் தான் சொல்லும். இப்போ 2022 இல்லை 23ல போயிட்டு அந்த ரோபோட்டை கரண்ட் சீஃப் மினிஸ்டர் யாரும் கேட்டால் அந்த ரோபோட் என்ன சொல்லும்? ஸோ உங்களோட சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, என்ன சொல்லும்? எஸ், உங்களோட நிறைய பேர்த்தோட ஆன்சர் கண்டிப்பாக ஜெயலலிதா மேம் தான் சொல்லுங்க. எஸ் எஸ், அதே தான். ஓகே, ஸோ ஜெயலலிதா மேம் தான் சொல்லும். எஸ், ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா நான் அந்த டேட்டா தான் கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொடுத்துருக்க டேட்டா பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ அப்போது இது மிஷின் லேர்னிங் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ எஸ், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு நிறைய பேர் தோணிருக்கும், நான் மறுபடியும் போய் டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும். தமிழ்நாட்டோட கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேம் இல்லை, எம்கே ஸ்டாலின் சார்னு சொல்லி நான் போய் சேஞ்ச் பண்ணணும். அப்போது வாழ்க்கையில் எல்லாம் ஒரே மாதிரியாக நடக்கும் போது எல்லாம் புதுசாக எப்போ என்னவா நடக்கலாம். அப்போ ஒவ்வொரு தடவை புதுசாக ஒரு விஷயம் மாறும்போது நான் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ இது மிஷின் லேர்னிங் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம எந்த வித ப்ரோக்ராமே கொடுக்காம ஒரு மிஷின் பார்க்கறதை கேட்கறத வச்சு ஒரு விஷயத்தை தானே லேர்ன் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுதான் மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங் இஸ் a subset of artificial intelligence that enables computers to learn and make predictions or decisions from a data வித்தவுட் எக்ஸ்பிளிசிட் ப்ரோக்ராமிங். ஸோ ஒவ்வொரு தடவையும் போய் இதை நான் இப்போ புதுசாக ப்ரோக்ராமிங் எழுதிய டேட்டாவை கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது லேர்ன் பண்ணி ஒரு டெசிஷனாக மேக் பண்ணணும், இல்லை ஒரு ப்ரெடிக்ஷனை போடணும். அதுதான் மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் குழந்தையா இருக்கீங்க. குழந்தையா இருக்கிறப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து நிறைய ஒரு சில விஷயங்கள் நல்லது கிட்ட சொல்லி வளர்த்துருப்பாங்க. இதுதான் ஃபேனு, இதுதான் லைட்டு, நிறைய விஷயங்கள் சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஸ்கூல் போகிறீங்க, ஸ்கூல் போகிறப்போ ஓகே அவங்க வந்து நிறையா இதுதான் சாக் பீஸ், இதுதான் பிளாக் போர்டு, நிறைய விஷயங்கள் அவங்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப நிறைய விஷயங்கள் நீங்களாக பார்ப்பீங்க இல்லையா? ஸோ நீங்களாக ஒரு சில விஷயங்கள் பார்ப்பீங்க, ஒரு சில விஷயங்கள் கேட்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ ஒரு திடீர்னு ஒரு இடத்துல கூட்டமாக கூடுது, ஆக்டர் அஜித் வந்திருக்காருப்பா, ஸோ ஆக்டர் அஜித் வந்திருக்கா, அஜித்தா, ஐயோ வாங்க உடனே பார்க்கலாம் போல, யாரா அந்த அஜித்னு சொல்லி நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். ஓகே, எல்லாரும் இவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம உடனே அந்த கூட்டத்தில் போய் பார்ப்போம். ஓகே, இவ்வளோ ஆக்டர் அஜித்தா, இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க, ஓகே அப்போ இவர் பெரிய செலிபிரிட்டி போல இருக்கு, இவர் பெரிய ஆக்டர் போல இருக்கு, பெரிய ஆக்டர் சொல்லி அப்போ நாம சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கறது மூலமோ கேட்கறது மூலம் ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி விஜய் சார் யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னா அதே மாதிரி தான், சேம் அதே தான். இப்போ விஜய் சார், ரஜினி சார் யார் வந்தாலும் நமக்கு புதுசா ஒரு விஷயம் நடக்கிறப்போ சுத்தி நடக்கிற விஷயங்கள், ஸோ என்விரான்மெண்ட்ல நடக்கிற விஷயங்கள் பார்க்கறது கேட்கறது மூலமா நாம ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு மிஷின் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு தானே ஒரு டெசிஷனை மேக் பண்றது தான் மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லி நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சதா? கிளியரா? உங்களோட சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. கிளியர்? ஈஸியா இருக்கா? எஸ், ஓகே, டன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். டன். ஓகே, ஸோ ஈஸி, டன். அடுத்து ஸோ இப்போ மிஷின் லேர்னிங் ஒர்க்கிங். ஸோ கைஸ் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக தானே இருக்கு. ஸோ எஸ், வெயிட், எஸ், மிஷின் லேர்னிங் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஸ்டெப்ஸ் தான், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், கிளாசிஃபிகேஷன். ஸோ லெட்ஸ் டேக் another எக்ஸாம்பிள். ஸோ நான் சொல்கிறேன் இல்லை, இப்போ நான் இதை பற்றி நான் டெக்னிக்காக பேசினேன் அப்படின்னா செஷன் உங்களுக்கு போர் அடிச்சுன்னா, அண்ட் மோர் ஓவர் எல்லாத்துக்குமே அது புரியும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ரெலவெண்ட்டாக ஃபெமிலியராக இருக்க மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட போனோம் அப்படின்னா செஷனும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நாமளும் ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்காக குயிக்காக லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால தான் மேக்ஸிமம் எப்போவுமே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்ஸோட நான் கனெக்ட் பண்ணிப்போம். ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். டன். எஸ், என்ன அடுத்து? ஸோ இப்போ ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், கிளாசிஃபிகேஷன் சொல்லி ரெண்டு மெத்தட் இருக்கு. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட். இப்போ நான் வந்து ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட்டோட வேலை என்ன? உங்களோட சாட்டில் கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஸோ ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட்டோட வேலை என்ன? ஸோ எனக்கு எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். வெதரை ப்ரெடிக்ட் பண்ணி மழை வருமா வராதான்னு சொல்கிறது தான் ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட்டோட வேலை. ஓகே, ஸோ அதோட இன்புட் என்ன வேணா இருக்கு. லைக் இப்போ இது டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டி, அப்புறம் கிளைமேட்டு, ஏர் இன்டென்சிட்டி, காற்றோட ஈரப்பதம், இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஓகே டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இந்த மாதிரி லெவலில் இருந்துச்சு அப்படின்னா மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மழை வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷனை போட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ அதுதான் அந்த வேலை. பட் ஒரு ரோபோட் இப்போ அந்த ப்ரெடிக்ஷனை போட்டு கொடுக்குது அப்படின்னா சும்மா ரோபோட்டை கிரியேட் பண்ணி போய் வெளியே வச்சு அதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுமா? அதுக்கு என்ன தேவை? அந்த ரோபோட்டை கிரியேட் பண்ணால் மேஜரான ஒரு விஷயம் வேணும். என்ன வேணும்? எஸ், ஸோ ஒரு சாட்டில் கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஸோ இன்னும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், டேட்டா. ஓகே, ஸோ டேட்டானா காமனாக டேட்டான்னு சொல்கிறோம். பட் அந்த வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட்டுக்கு நம்ம என்ன டேட்டா கொடுக்கணும்? வெதரை பற்றின டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கிளைமேட். டெம்பரேச்சர் இந்த லெவலில் இருக்குது, ஹியூமிடிட்டி இந்த மாதிரி இருக்குது, அண்ட் கிளைமேட் இந்த மாதிரி இருக்குது, ஏர் இன்டென்சிட்டி இந்த அளவுக்கு இருக்குது, அப்புறம் மழை வரும்
அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அதுக்கான லேபிள். ஸோ இந்த மாதிரி இன்புட் அதுக்கான அவுட்புட். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா அது மழை வரும், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா மழை வராதுன்னு சொல்லி இன்புட்டும் அவுட்புட் ஸோ ரெண்டையுமே கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணேன். ஓகே, இப்போ அந்த மாடல் ட்ரெயின் நம்ம படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி படிப்போம், கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே சேர்த்து படிப்போம். எக்ஸாமுக்கு போவோம், கொஸ்டின் மட்டும் இருக்கும். ஸோ நாம அதை படிச்சது வச்சு ஆன்சர் எழுது, அதே கான்செப்ட் தான் இங்க. நான் இங்க கொஸ்டின் ஆன்சர், அதாவது மழை வரதுக்கான அறிகுறிகள், மழை வருமா, இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா மழை வருமா வராதா, ஸோ ரெண்டையுமே கொடுத்து நான் ட்ரெயின் பண்ண போறேன். ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் புதுசா மாடல் ப்ரெடிக்ட் பண்றப்ப என்ன கிடைக்கும், இன்புட் மட்டும் தான் கிடைக்கும். அதாவது அந்த மழை வரதுக்கான எப்படி சொல்ல, அந்த கிளைமேட் வெதரோட அறிகுறிகள் மட்டும் எடுத்துக்கும். இப்போ எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கு, கிளைமேட் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த மாதிரி இருக்கு, டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கு, ஹியூமிடிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, ஏர் இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இன்புட் மட்டும் கிடைக்கும். அந்த கிடைக்கிற இன்புட்டை வச்சு ஒரு அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ப்ரீவியஸா அதை லேர்ன் பண்ணதை வச்சு இப்போ ஃபீச்சர். ஸோ இந்த கான்செப்ட் கிளியர் தானே, இதுதான் கான்செப்ட். ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நிறைய டேட்டாஸ் கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன், மாடல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் மழை வரும், இந்த மாதிரி இருந்துச்சா மழை வரும்னு சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி புதுசாக ஒரு இன்புட் கிடைக்கும் இல்லையா. இப்போ ட்ரெயின் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டோட மொட்டை மாடியில் போய் இந்த பாட்டை வைக்கிறேன், வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட்டை வைக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு இன்புட் கிடைக்கும், புதுசாக ஒரு இப்போ கரண்டா. ஓகே, ஸோ கரண்டா இப்போ வெளியே போச்சா, இப்போ ஒரு கிளைமேட் இருக்கு இல்லையா, கரண்டா டெம்பரேச்சர், கிளைமேட், ஹியூமிடிட்டி, ஏர்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இன்புட் கிடைக்கும் இல்லையா. அந்த இன்புட் தான் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ அதுதான் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். இப்போ அதே மாதிரி இது ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். கிளாசிஃபிகேஷன்ங்கிறது இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்ற அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் படிக்கிற கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே படிக்கிறோம். எக்ஸாமுக்கு போறப்போ அங்கே போய் வெறும் கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம கிடைச்சிருக்கிறது வெறும் கொஸ்டின் மட்டும் தான் இருக்காது. ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னதான், நாம படிச்சதை வச்சு, நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சதை வச்சு அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் எழுதும் இல்லையா, அதே மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன்ங்கிறது நம்ம மாடல் ட்ரெயின் ஆயிருக்குல்ல, எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா மழை வரும், இந்த மாதிரி இருந்துச்சா மழை வரான்னு சொல்லி அந்த ப்ரீவியஸா ட்ரெயின் ஆன டேட்டா பேஸ் பண்ணி இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இன்புட். அந்த இன்புட் ப்ரீவியஸ் டேட்டாவோட ப்ரீவியஸ் ட்ரெயின் ஆன டேட்டாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும். இந்த புது கொஸ்டின் ப்ரீவியஸா மழை வரதுக்கான அறிகுறிகள் கூட மேட்ச் ஆகுதா, மழை வராமல் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் கூட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா எனக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, ஸோ அதுதான் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் புரியுதா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனா நான் ஃபர்ஸ்டே ட்ரெயின் பண்ணி முடிச்சிடுறேன். ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா மாடல் பார்க்காத ஒரு புது இன்புட் கிடைக்கும், அது ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். கிளாசிஃபிகேஷன்ங்கிறது அந்த புது கிடைச்ச இன்புட் ப்ரீவியஸா நான் ட்ரெயின் பண்ண டேட்டாவோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதோட அவுட்புட்டை தூக்கி எனக்கு ஃபைனலா அவுட்புட் டிக்ளேர் பண்ணும். இது நம்ம படிக்கிற கான்செப்ட் தான். நம்ம புதுசா ஒரு கொஸ்டின் பார்க்கணும், அதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்குற எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் நம்ம படிச்சதுக்கு எந்த கொஸ்டின் கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி உடனே பார்ப்போம். ஓகே, இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் சொல்லி உடனே ஆன்சர் எழுதும் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஓகேடா. ஸோ கைஸ் ஈஸியா இருக்கா. ஸோ ஏன்னா இது வந்து தியரிட்டிக்கல் கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் ரிப்பீட்டடா சொல்றதுனால லூப் மோட் நினைச்சிட வேண்டாம். ஓகே, நான் ரிப்பீட்டடா சொல்றேன் அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதுதான் நம்மளுக்கு எப்படி சொல்ல, அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணா அந்த இடத்துல ஈஸியா மறந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால தான் ரிப்பீட்டடா நிறைய விஷயத்த சொல்லுவேன். ஓகே, கிளியரா இருக்கா, புரிஞ்சுதா. ஸோ மிஷின் லேர்னிங் ஒர்க்கிங் கிளியரா. ஸோ கிளியர் அப்படின்னா ஒர்க்கிங் இஸ் கிளியர் ரமேஷ்னு சொல்லி சாட்ல கமெண்ட் சொல்லி விடுங்க. கிளியர். எஸ், ஓகே, ஆல்மோஸ்ட் கிளியர் எல்லாத்துக்கும். டன், தேங்க்யூ ஸோ மச். டன். ஓகே, அடுத்து வெயிட், நெக்ஸ்ட் போலாம். ஸோ இப்போ வெயிட். ஸோ மிஷின் லேர்னிங்ல இருக்கிற ஒரு சில டைப்ஸ். ஓகே, மிஷின் லேர்னிங்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணலாம். 3 டைப் இருக்கு: சூப்பர்வைசர் லேர்னிங், அன்சூப்பர்வைசர் லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, ஸோ ஒன்னொன்னா சொல்றேன், டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் சூப்பர்வைசர் லேர்னிங். எஸ், ஓகே. ஸோ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கு தானே, சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, இது போறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த, ஸோ ஏன்னா அதுக்கு அது தெரிஞ்சுதான் வந்து இது ஈஸியாக புரியும். ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ். ஓகே, ஃபீச்சர்ஸ் அண்ட், ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் வர வெயிட். ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ் தெரிஞ்சுனா ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ் இப்போ என்னன்னு சொல்றேன். இப்போ கைஸ், இப்போ லெட் மீ ஷோ யூ அ கொஸ்டின். ஓகே, இப்போ நான் கொஸ்டின் காட்டுறேன், இதுதான் கொஸ்டின். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது செகண்ட் கொஸ்டின். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐபிஎல் எல்லோ கேப்டன் விக்கெட் கீப்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? செகண்ட் கொஸ்டின், ஐபிஎல் ப்ளூ கேப்டன் பேட்ஸ்மேன். இதுக்கான ஆன்சர் என்ன? ஸோ உங்களோட சாட்ல கமெண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஸோ 1 போட்டு அதோட ஆன்சர் யாரு, 2 போட்டு அதோட ஆன்சர் யாரு. எஸ், வந்துருச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர், எஸ் எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் ஆன்சர் டோனி. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் கண்டிப்பா. ஸோ ஐபிஎல் ஆடுவாரு, எல்லோ ஜெர்சி போட்டிருப்பாரு, கேப்டனா இருப்பாரு, விக்கெட் கீப்பரா இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் டோனி. அதே மாதிரி செகண்ட், ஐபிஎல் ப்ளூ கேப்டன் பேட்ஸ்மேன். எஸ், வெரி குட், ரோஹித். ஓகே, ஸோ இது ரோஹித். ஸோ அப்போ இப்போ நான் உங்ககிட்ட வெறும் ஜஸ்ட் இன்புட் தான் காட்டினேன்.
ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஐபிஎல் எல்லோ கேப்டன் விக்கெட் கீப்பர்னு சொல்லி நான் ஒரு இன்புட் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்தேன். அதே மாதிரி ஐபிஎல் ப்ளூ கேப்டன் பேட்ஸ்மேன் சொல்லி ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்தேன். ஸோ ஹவு டிட் யூ சே திஸ்? எது எப்படி சொன்னீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஹவு டிட் யூ ஃபைண்ட் இட்? ஸோ எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஸோ எப்படி கண்டுபிடிச்சி எப்படி என் ஆன்சர் சொன்னீங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் இட்? ஹவு, எப்படி? ஸோ எஸ், ஸோ உங்க எல்லாத்துக்குமே கிரிக்கெட் நாலேஜ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த ஐபிஎல் எல்லோ கேப்டன் விக்கெட் கீப்பர், ஸோ நமக்கு தெரியும் கிரிக்கெட் நாலேஜ் இருக்கு, ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின், அதாவது இது வந்து ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டினுங்கிறத விட ஃபீச்சர்ஸ், அதாவது பண்புகள்னு சொல்லுவோம். ஓகே, ஐபிஎல் ஆடுவாரு, எல்லோ ஜெர்சி போட்டுப்பாரு, கேப்டனா இருப்பாரு, விக்கெட் கீப்பர் ஆடுவார். ஸோ இந்த மாதிரி பண்புகள்லாம் ஓகே இவர் டோனி தான். ஸோ இப்படி சொல்றோம் இல்லையா? இது பண்புகள்ங்கிறது எவ்வளவு வேணா இருக்கலாம், ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ்ங்கிறது எவ்வளவு வேணா இருக்கலாம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபீச்சர்ங்கிறது என்ன அப்படின்னா இன்புட். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் இஸ் நத்திங் பட் அவர் இன்புட். அண்ட் இந்த பக்கம் இருக்குல்ல டோனி, ஸோ இந்த பக்கம் இருக்காருல்ல டோனி, இவர் லேபிள் விச் இஸ் அவர் அவுட்புட். இது ஃபீச்சர்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது லேபிள். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ்ங்கிறது எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ ஏன்னா அந்த 4 பண்புகள் மட்டும் தான் டோனிட்ட இருக்கா. ஸோ இந்தியன் டீமோட கேப்டன் வந்திருக்காரு, நிறைய கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு, ராஞ்சியில் பிறந்திருந்தாரு, அண்ட் இவர் வந்து இப்போ லைக் எப்படி சொல்லலாம், ஸ்ட்ராபெரி ஃபார்மர், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், எவ்வளவோ சொல்லலாம். ஓகே, ஸோ நிறைய பீப்புள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லலாம். ஸோ ஃபீச்சர்ஸ்ங்கிறது எவ்வளோ வேணா இருக்கலாம், பட் அதோட லேபிள் என்னவா இருக்கும், ஒன்னே ஒன்று, அது டோனி. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி லேபிளா, இது அதுக்கான லேபிள் இதுதான். இப்போ வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட் பார்த்தல அதே தான். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா மழை வரும், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா மழை வரான்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் அதோட அவுட்புட் இருக்கு. எஸ், அதுதான். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ்னா என்ன, லேபிள் என்ன, புரியுதா? அதே மாதிரி ஐபிஎல் ப்ளூ கேப்டன் பேட்ஸ்மேன். ஸோ இப்போ இந்த 4 ஃபீச்சர், இந்த ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அவர் எஸ் ஆஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மாவா தான் இருப்பாரு. அரிசனா சொல்லலாம், மும்பை இந்தியன்ஸ் 5 கப் வாங்கி கொடுத்துருக்காரு, இப்போ கரண்டா இந்தியன் டீமோட கேப்டனா இருந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அப்போ ஃபீச்சர்ஸ்ங்கிறது எவ்வளவு வேணா இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆச்சுன்னா அதோட லேபிள் இதுவா தான் இருக்கும். இப்போ ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ், இது கிளியரா இருக்கீங்களா? இப்போ இது கிளியர் அப்படின்னா நான் சூப்பர்வைஸ் லேர்னிங் போறேன். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ்ங்கிறது இன்புட், லேபிள்ங்கிறது அவுட்புட். கிளியர், புரிஞ்சதா? உங்களோட சாட்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. கிளியர்? எஸ், ஓகே. இப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங் வரலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல, இப்போ ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதான் ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள். A model should be trained by using both features and labels. ஒரு மாடலை both input and output, features and labels ரெண்டையுமே கொடுத்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஓகே, இது வந்து ஒரு லேபிள்டு டேட்டா செட். ஸோ இன்புட் அவுட்புட். இப்போ இந்த வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட்டுங்கிறது கிளாசிஃபிகேஷன், சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்ல இன்புட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, லைக் எப்படி சொல்ல, ஃபீச்சர்ஸ், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கிளைமேட், ஏர் இன்டென்சிட்டி, இது ஃபீச்சர்ஸ். மழை வருமா வராதா, இது லேபிள். அப்போ ஃபீச்சர் அண்ட் லேபிள் நம்ம ரெண்டையுமே கொடுத்தா ட்ரெயின் பண்ணோம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா மழை வரும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மழை வரான்னு சொல்லி ரெண்டையுமே கொடுத்தா ட்ரெயின் பண்ணோம். அப்போ அதுதான் சூப்பர்வைஸ் லேர்னிங். இங்க வந்து லேபிள்டு டேட்டா செட் சொல்ல. லேபிள்டு டேட்டா செட்னா அவுட்புட் இருக்கிற ஒரு டேட்டா செட், இன்புட்டும் இருக்கும், அதுக்கான அவுட்புட்டும் இருக்கும். இது சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, நான் சொல்ல புரிஞ்சுதா? A model should be trained by using both features and labels, which is input and output. Input and output ஒண்ணுமே. இப்போ நான் படிக்கிறோம் இல்லையா, படிக்கிறப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெண்டையுமே சேர்த்தானே படிக்கிறோம். அதே மாதிரி மிஷினுக்கு சொல்லி கொடுக்குறப்போ இதுதான் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சரா அதுக்கு இதுதான் அவுட்புட்டா இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சரா அது இதுதான் அவுட்புட்டா இருக்கும் சொல்லி ரெண்டையுமே கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்றதா சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ இங்க பாருங்க, இந்த லேபிள் ட்ரைனிங், இதை நான் சொன்னல லேபிள் ட்ரைனிங் டேட்டா சொல்லி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆப்பிள், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆன்சரா அது வாட்டர்மெலன் சொல்லி அது இன்புட். ஸோ இது இன்புட், அதுக்கான லேபிள். ஸோ போத் இன்புட் அண்ட் அவுட்புட், ஸோ ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ் ரெண்டையுமே கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். ஓகே, இது புரிஞ்சுதா? ஸோ இப்போ கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு மாடல் கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ அல்காரிதம் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணா மாடல் கிரியேட் ஆகும். இப்போ நான் மாடல் பார்க்காத புது அன்சீன் டேட்டா கொடுப்பேன். லைக் எப்படி சொல்ல, ஒரு புதுசா மாடல் பார்க்காத ஒரு புதுசா ஒரு ஆப்பிள் இமேஜோ இல்ல ஒரு வாட்டர்மெலன் இமேஜோ ஏதோ ஒரு அன்சீன் டேட்டா கொடுப்பேன். அது கொடுக்குறப்போ அது கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். ஸோ இது ஆப்பிளா, இது ஆரஞ்சு, இது ஆப்பிளா, இது வாட்டர்மெலன் சொல்லி சொல்லணும். கரெக்டா சொல்லிடுச்சு அப்படின்னா அதுதான் சூப்பர்வைசர். எப்படி சொல்லுவோம்? ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு அன்லேபிள் டேட்டாவை தான் இன்புட்டா கொடுக்க போறேன். ஸோ இது வந்து ஆப்பிள் சொல்லி கொடுக்க போறது கிடையாது, ஜஸ்ட் நான் ஆப்பிள் மட்டும் தான் கொடுக்க போறேன். ஸோ அது ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இமேஜ் இருந்துச்சுன்னா அது ஆப்பிள் தான் சொல்லி, ஏன்னா அப்படிதான் ட்ரெயினே பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இமேஜ் ஆச்சுன்னா அது ஆப்பிள், இந்த மாதிரி இமேஜ் ஆச்சுன்னா வாட்டர்மெலன் சொல்லி தான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். இப்போ அதே மாதிரி நான் ஒரு இமேஜ் மட்டும் கொடுக்குறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடும் இது ஆப்பிள் தான் சொல்லிடும். இதுதான் சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் கிளியர் அப்படின்னா எஸ் எல் கிளியர் ரமேஷ் சொல்லி சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஸோ கிளியர், புரிஞ்சதா? எஸ், எஸ், ஓகே, டன். ஓகே கைஸ், டன். ஸோ இப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங் நம்ம இன்னும் செகண்ட் டைப்பே போகலாம். ஓகே, ஸோ இந்த சூப்பர்வைசர் லேர்னிங்லேயே
ஒரு 2 டைப் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்ல 2 டைப் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மிஷின் லேர்னிங்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் 3 டைப் இருக்கு. நான் ஒன்னொன்னு சொல்றேன். ஓகே, இப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பர்வைசர் லேர்னிங்லேயே 2 டைப் இருக்கு. தென் ஸோ கைஸ் நான் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர்வைஸ் லேர்னிங்ல 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது டைப் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு சொல்றேன். Classification அப்படிங்கிறது, so let's start with the definition. Machine learning classification is a method where a computer learns to assign a predefined labels to input data, enabling it to categorize and predict the class of new unseen data. So என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்றேன். இப்போ நம்ம வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட் கிரியேட் பண்ணல, அதுதான் கிளாசிஃபிகேஷன். ஓகே, அது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல கிளாசிஃபிகேஷன் மாடல். ஓகே, என்ன அப்படின்னா இப்போ இந்த வெதர் ப்ரெடிக்ஷன் ரோபோட்டுக்கு தெரிஞ்ச அவுட்புட் என்ன? 2 அவுட்புட் தான், ஒன்று வரும் இல்லை வராது. நான் இன்புட்டை எப்படி வேணா சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா கிளைமேட்டுங்கிறது ஒரே மாதிரியா இருக்கும் போது எப்படி டெம்பரேச்சரோட வேல்யூ எகிரலாம், இல்லை ரொம்ப மைனஸ்ல கூட போகலாம். அதே மாதிரி கிளைமேட் எப்படி வேணா மாறலாம். நம்ம இப்போ நமக்கு தெரிஞ்ச ரெய்னி, சன்னி அண்ட் ஃபாகி, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில கிளைமேட் இருக்கு. நம்ம பார்க்காத திடீர்னு புது கிளைமேட் கூட வரலாம், எப்படி வேணா வரலாம். ஏர் இன்டென்சிட்டி நம்ம கொடுத்த டேட்டாவோட அதிகமாகலாம் இல்லை ரொம்ப கம்மியாகவும் ஆகலாம். இந்த மாதிரி எப்படி வேணா இன்புட் சேஞ்ச் ஆகலாம். இன்புட்டை எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அதோட ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கும்? ஃபைனல் அவுட்புட் என்ன? ஒன்று மழை வரும், இல்லை மழை வராது. இதை தவிர்த்து அதுல இருந்து வேற ஏதாவது அவுட்புட் வருமா? வராது. ஏன்னா நமக்கு அந்த மாடலுக்கு கொடுத்த ட்ரைனிங் டேட்டால இருக்கிற அவுட்புட்டு 2 கிளாஸ் தான். ஒன்று மழை வரும், இன்னொன்று மழை வராது. ஸோ இன்புட்டை எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் நம்ம எவ்வளோ டேட்டா ஆஃப் அவுட்புட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ கிளாஸ் ஆஃப் அவுட்புட் டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும். நீங்க படிக்கிறீங்க, ஸோ காலேஜில் படிக்கிறீங்க, ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க, காலேஜில் ஒரு புக்கு கொடுத்துட்டு ஒரு இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா சொல்லி படிக்க சொல்லிடுறாங்க, நீ படிச்சிருங்க. ஸோ அப்போ அந்த படிச்ச கொஸ்டின்ல இருந்து நீ ஒரு கொஸ்டின் கேட்டா மட்டும், ஸோ எப்படி கொஸ்டின் எப்படி சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் சரி, லைக் எப்படி சொல்ல அந்த புக்ல ஒரு கொஸ்டின் இருக்கும், பட் அதே கொஸ்டினை வேற மாதிரி எப்படி கேட்டாலும் நீங்க படிச்ச ஆன்சரை மட்டும் தான் எழுத முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி வேணா சொல்லலாம், என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணா சொல்லலாம். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கும்? ஒன்று ட்ரூன்னு வரப்போது, இல்லை ஃபால்ஸ்னு வரப்போது. அது வேற ஆதாரமா வராது. இதுதான் கிளாசிஃபிகேஷன். ஓகே, இதான் கிளாஸ். இப்போ நான் சொன்னது ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மல்டி கிளாஸ் கூட இருக்கலாம். 3 அவுட்புட், 4 அவுட்புட், 5 அவுட்புட், 10 அவுட்புட் கூட இருக்கலாம். 10 அவுட்புட் கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணாலுமே நம்ம புதுசா இன்புட் கொடுக்குறப்போ அந்த 10 அவுட்புட்டுக்குள்ள மட்டும்தான் ஒரு அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் கிளாசிஃபிகேஷன். இப்போ சும்மா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல, இப்போ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஒரு 5 கார் எடுத்துக்கோம். ஓகே, ஸோ ஆடி, அம்பாசடர், அப்புறம் இது லாம்போகினி, பென்ஸ், அப்புறம் BMW. ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 கார் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது 2 கிளாஸ் ஆஃப் அவுட்புட் சொல்றேன். இப்போ 5 கிளாஸ் ஆஃப் அவுட்புட். ஓகே, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா அதோட அவுட்புட் ஆடி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் அதோட அவுட்புட் லாம்போகினி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா அதோட அவுட்புட் பென்ஸ், இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒவ்வொரு கார் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட அவுட்புட் எனது. ஸோ ஏதோ ஒன்று BMW சம்திங் ஏதோ ஒன்று. இப்போ நான் ஆடி, லாம்போகினி, BMW, பென்ஸ், அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தேன். ஓகே, டொயோட்டா ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ இந்த 5 அவுட்புட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த டேட்டால இல்லாத ஒரு புது காரோட ஃபீச்சர் கொண்டு போய் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எப்படி சொல்ல, ஒரு டாடா காரோட ஒரு புது டாடா காரோட ஃபீச்சரை கொண்டு போய் நான் இன்புட்டா கொடுக்குறேன். இது என்ன காருன்னு சொல்லி அது என்ன அவுட்புட் கொடுக்கும்? ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ இப்போ அந்த இந்த டாட்டாவோட ஃபீச்சர்ஸ், டாடா காருங்கிறது நம்ம டேட்டா செட்ல இல்லாத ஒன்று. நம்ம டேட்டா செட்ல இருக்குது ஆடி, லாம்போகினி, பென்ஸ், BMW, அப்புறம் டொயோட்டா சம்திங் ஒன்று. ஸோ 5 அவுட்புட் இருக்கு. டாட்டாங்கிறது நம்ம டேட்டா செட்ல கொடுக்காத ஒன்று. அப்போ அது அவுட்புட் என்ன வரும்? நான் டாட்டாவோட ஃபீச்சர்ஸ் இன்புட்டா கொடுத்தேன் அப்படின்னா, டாடா காரோட ஃபீச்சர்ஸ் இன்புட்டா கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட் என்னவா இருக்கும்? எஸ், அப்கோர்ஸ் கண்டிப்பா அந்த 5 அவுட்புட்ல தான் ஏதாவது ஒன்று இருக்கும். எனிதிங் எதுவாக வேணா இருக்கலாம். இந்த டாடா காரோட ஃபீச்சர்ஸ் அந்த 5 ட்ரைனிங் டேட்டாவோட எந்த டேட்டா கூட மேட்ச் ஆகுதோ, எனிதிங் மேட்ச் பாசிபிலிட்டி 1 இருந்தா கூட அது ஏதாவது ஒரு அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணும். பட் அந்த அவுட்புட் என்னவா இருக்கும்? அந்த 5 கார்ல ஒன்னா மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதை தவிர்த்து வேற எந்த அவுட்புட்டுமே நம்ம மாடலுக்கு தெரியாது. ஏன்னா அந்த 5 கிளாஸ் ஆஃப் அவுட்புட் தான் நம்ம கொடுத்து ட்ரைன் பண்ணிருக்கோம். இதுதான் கிளாசிஃபிகேஷன். புரிஞ்சதா? கிளியரா? இப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்க பாருங்க. இப்போ ஸோ எஸ், அவுட்புட்டுங்கிறது கிளாஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ கேட்டா டாக்னு சொல்லி ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கேட்டா டாக்னு சொல்லி மாடல் கிரியேட் பண்ணுறோம். இப்போ கேட்டு டாக் 2க்கான இமேஜஸ் கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக ஒரு கேட் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அது கேட்டுன்னு சொல்ல போது, டாக் இமேஜ் கொடுத்தா அது டாக்னு சொல்ல போகுது. இப்போ நம்ம மாடலுக்கு தெரிஞ்ச 2 அவுட்புட், ஒன்று கேட்டு இல்லை டாக். இப்போ நான் போயிட்டு ஒரு டைகர் இமேஜ் கொடுத்தா அது அவுட்புட் என்னவா இருக்கும்? உங்க சாட்டை கமெண்ட் சொல்லி பண்ணுங்க.
ஏன்னா டைகர் இமேஜ் நம்ம மாடல் பார்த்ததே கிடையாது. ஓகே, டைகருங்கிறது நம்ம மாடலுக்கு என்னென்ன தெரியாது. நம்ம மாடலுக்கு தெரிஞ்ச ரெண்டு அவுட்புட்டு கேட்டு டாக், இது ரெண்டு மட்டும் தான் தெரியும். இப்போ டைகர் அவுட்புட்டை கொடுத்தா என்ன, டைகரோட இன்புட்டை கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? எஸ், கேட்டு. ஓகே, ஸோ கேட்டு தான் வரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் டாக் கூட கம்பேர் பண்றப்போ டைகரோட ஃபேஸ் வந்து பூனையோட ஃபேஸுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். எஸ், கம்பேரிங் டு டாக். அப்போ ஃபைனல் அவுட்புட் கண்டிப்பா கேட்டுன்னு தான் வரும். ஓகே, இதே மாதிரி ஒரு உல்ஃபோட இமேஜ் எடுத்துக்கலாம். டாக் இல்லாம ஒரு உல்ஃபோ இல்ல ஃபாக்ஸ் இந்த மாதிரி ஒரு அனிமலோட இமேஜ் இன்புட் கொடுத்தோம்னா அதோட அவுட்புட் கண்டிப்பா டாகா தான் வரும். ஓகே, ஸோ ஏன்னா கம்பேரிங் டு கேட்டு, பூனை கூட கம்பேர் பண்றப்போ உல்ஃபுங்கிறது வேற அனிமல், ஃபாக்ஸுங்கிறது வேற அனிமல். பட் கேட்டோட ஃபீச்சர்ஸ்க்கும் உல்ஃபுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அந்த நாய்க்கு இருக்கிற மாதிரி தான் முன்னாடி உல்ஃபுக்கு சரி ஃபாக்ஸுக்கும் சரி ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் வாழைகள் எல்லாமே கிட்டத்தட்ட சேமா இருக்கும். அப்போ இது கூட கம்பேர் பண்றப்போ டாகுக்கு தான் அதிக பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ ஃபைனல் அவுட்புட் டாக்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ இதுதான் கிளாசிபிகேஷன். இது மாதிரி வேற என்ன இன்புட் கொடுத்தாலும் சரி, இப்போ ஒரு யானையோட இன்புட்டோ இல்ல ஒரு லயனோட இன்புட் என்ன இன்புட் கொடுத்தாலும் அதோட ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்திருக்க டேட்டாக்கு எது கூட எப்படி சொல்ல மேட்ச் பாசிபிலிட்டி அதிகமா இருக்கோ அதோட அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணும். பட் ஃபைனல் அவுட்புட் வில் பி எய்தர் இட் வில் பி கேட் ஆர் டாக். நம்ம எவ்வளவு அவுட்புட் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும். கைஸ், நான் 1க்கு 3 தடவை ரிப்பீட்டடா சொல்லியிருக்கேன். 2-3 எக்ஸாம்பிள்ல சொல்லிட்டேன். கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா? கிளாசிபிகேஷன் என்ன புரிஞ்சுதா? உங்களோட சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. கிளாசிபிகேஷன் இஸ் கிளியர். இது ரொம்ப முக்கியம் கைஸ். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். அது ப்ராஜெக்ட்ல லேபிள்டு டேட்டாவா அன்லேபிள் டேட்டா. லேபிள்டு டேட்டாவா இருந்துச்சுன்னா ஓகே சூப்பர்வைஸ் லேர்னிங்ல பண்ண போறோம். அடுத்து சூப்பர்வைஸ் லேர்னிங்ல பண்ண போறோம் அப்படின்னா அது கிளாசிபிகேஷனா ரெக்ரெஷனான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா பார்த்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் முக்கியம். அதனால தான் ரொம்ப பொறுமையா டைம் எடுத்து ரொம்ப ஸ்லோவா சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சதா? கிளாசிபிகேஷன் கிளியரா இருக்கீங்கன்னா கிளாசிபிகேஷன் இஸ் கிளியர் மாதிரி சொல்லிருங்க. நான் அடுத்து ரெக்ரெஷன் போறேன். ஓகே, புரிஞ்சதா? எஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான் எஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ரெக்ரெஷன். ரெக்ரெஷன்ங்கிறது ஸ்லைட்லி ஆப்போசிட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா machine learning. So let's start with the definition. Okay, machine learning regression is a method in which a computer learns to predict numerical outcomes from input data, establishing a continuous relationship between variables. So இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, வெயிட், இந்த ஹவுஸுக்கு நான் அடுத்து வரேன். ஓகே, இந்த ஹவுஸுக்கு அடுத்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். பெட்ரோலோட பிரைஸ். ஓகே, பெட்ரோலோட பிரைஸ் இப்போ ஒரு 2000ல எவ்வளோ இருந்திருக்கலாம்? ஒரு 50 ரூபீஸ் இருந்திருக்குமா? ஓகே, சும்மா லெட்ஸ் அஸ்யூம் இட். ஓகே, ஸோ 50 ரூபீஸ் இருந்திருக்கும். இப்போ 2005ல கேட்டால் ஒரு 55 அந்த மாதிரி வந்திருக்கும். 2010ல கேட்டால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 2015ல கேட்டால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 2020ல கேட்டால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ 2023-24. ஓகே, ஸோ 24ல பெட்ரோலோட பிரைஸ் எவ்வளோ? 103, 103 ரூபா. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா 50 ரூபால இருந்துச்சு. இப்போ 103 ரூபால வந்து இருக்கு. இப்போ எக்ஸ் இன்புட். ஸோ இப்போ இங்க பெட்ரோலோட பிரைஸுங்கிறது இன்புட். ஓகே, ஸோ பெட்ரோலோட பிரைஸுங்கிறது வருஷம், இயருங்கிறது இன்புட், பிரைஸுங்கிறது அவுட்புட். ஓகே, ஸோ இதில் கிளியரா இருங்க. இயருங்கிறது இன்புட், பிரைஸுங்கிறது அவுட்புட். ஸோ 2000ல அவுட்புட். ஸோ 2000ங்கிறது இன்புட், இது 50 ரூபாங்கிறது அவுட்புட். ஸோ 2000ல 50 ரூபா இருந்திருக்கு. அப்போ 2024ல 103 ரூபா இருந்திருக்கு. இப்போ 2040 பிரைஸ் எவ்வளவு இருக்கு கேட்டா என்ன வரும்? அப்கோர்ஸ் இப்போ 2040 சொல்ல இன்புட் கொடுத்தா அப்படின்னா 2040 உங்களோட பிரைஸ் மேபி லைக் இப்போ 150 ரூபா, 103 ரூபா இருக்கா, 150 ரூபால இருக்கலாம். இப்போ 2050 எவ்வளவு கேட்டா ஒரு 200 ரூபா வந்து இருக்கலாம். 2060 கேட்டா ஒரு 250 ரூபா இருக்கலாம். 3000 கேட்டா ஒரு 300, 500, 600 ரூபா இருக்கலாம். ஸோ அப்போ இன்புட் சேஞ்ச் ஆக அவுட்புட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம கிளாசிபிகேஷன்ல இன்புட் எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? நம்ம எவ்வளவு அவுட்புட் கொடுத்து ட்ரெயின் பண்ணிருக்கோமோ அந்த கிளாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. 10 அவுட்புட் கொடுத்தா 10க்குள்ள மட்டும் தான் வரும். 5 அவுட்புட் கொடுத்தா அந்த 5 அவுட்புட் மட்டும் தான் ஏதாவது அவுட்புட் கொடுக்கும். பட் இந்த ரெக்ரெஷன்ங்கிறது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இன்புட் எப்படி மாறுதோ அதை பேஸ் பண்ணி அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? கிளியரா? எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோ, சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி ஒரு ஹவுஸோட பிரைஸ் எடுத்துக்கலாம். ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு 2 BHK ஹவுஸ் கிடைக்குன்னு வைங்களேன். ஒரு 2 BHK ஹவுஸோட பிரைஸ் 20 லட்ச ரூபா. இப்போ அது கூட 2 பெட்ரூம் ஆட் பண்ண என்ன நடக்கும்? 30 லட்ச ரூபா வருமா? ஒரு பார்க்கிங் ஸ்லாட் ஆட் பண்றோம், 50 லட்ச ரூபா வருமா? கூட 2 அட்டாச் பாத்ரூம் ஆட் பண்றோம், 60 லட்ச ரூபா வருமா? மேல ஒரு இன்னொரு ரூம் எடுக்கிறோம், ஸோ 70 லட்ச ரூபா வருமா? அப்போ இங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து பெட்ரூம், ஸோ ஃபீச்சர்ஸ், வீடோட ஃபீச்சர் இன்க்ரீஸ் ஆக அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? வீடு நார்மலா அப்படி இருக்கிற ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து 20 லட்ச ரூபா இருந்துச்சு. அதோட ஃபீச்சர்ஸ் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 பெட்ரூம் ஆட் பண்ணேன், அடுத்து பார்க்கிங் ஸ்லாட் ஆட் பண்ணேன், அடுத்து மேல ரூம் எடுத்து 2 அட்டாச் பாத்ரூம் ஆட் பண்ண இங்க அவுட்புட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ இன்புட் சேஞ்ச் ஆக அவுட்புட்டும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் ரெக்ரெஷன். ஸோ இங்க இருக்கு கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ 2 எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன். மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் இன்னைக்கு எவ்வளவு இருந்திருக்கு,
அப்போ நாளைக்கு எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷனை போடலாம். அதுக்கும் இந்த ரெக்ரெஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு கடைசியாக ஒரு ப்ரீவியஸாக ஒரு 25 நாள் ஸ்டாக் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகே, அப்போ இனிமே இதோட கண்டினியூஸ் வேரியேஷன் பார்த்தா அடுத்து ஸ்டாக் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்றதா ரெக்ரெஷன். இதுதான் அந்த பெட்ரோலோட பிரைஸ் சொல்லிக்கலாம். இப்போ பெட்ரோலோட பிரைஸ் கிராஃப்ல போட்டு நடக்கும். இப்போ கிராஃப் இப்படி இருக்கிறப்போ ஸோ அது உங்களுக்கு காட்டணும். வெயிட், ஒரு பெயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, PAINT. எஸ், இப்போ ஸோ லெட் மீ ஷோ. இப்போ வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இங்கே கீழே இருக்கிறது வந்து வெயிட் இயர். ஓகே, இங்கே இருக்குது இயரு, இது ப்ரைஸு. ஓகே, ஸோ இப்போ நல்லா பாருங்க. ஸோ இப்போ சும்மா மேனுவலாக தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே, ஸோ பெட்ரோலோட ப்ரைஸ் வருஷத்துக்கு வருஷம். ஸோ இந்த மாதிரி இங்கே இந்த வருஷம் 2030 இந்த மாதிரி சும்மா ஒரு வருஷம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ 2024 இருக்கு. ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 2024 கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி இது ப்ரைஸ் ஒய் ஆக்ஸில் இருக்குது ப்ரைஸ். ஓகே, இப்போ இனிஷியலா 2000 இருக்கப்போ 50 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. 2024 வரப்போ ஒரு 100 ருபீஸ், ஒரு 100 ருபீஸ் 103 பக்கத்துல இருக்கு. ஓகே, 103 பக்கத்துல இருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த கிராஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ ஒரு 2050 எவ்வளவு வரும் அந்த மாதிரி கேட்டா கிராஃப் என்ன ஏறுமா இறங்குமா? அப்கோர்ஸ் பிரைஸும் மேல ஏறதான் செய்யும், கிராஃபும் மேல ஏறதான் செய்யும். ஏன்னா கிராஃப் இது வரைக்கும் இறங்குனதே இல்லை. மிஞ்சி போனா ஒரு 2 ருபீஸ் 3 ருபீஸ் மேக்ஸிமம் வரைக்கும் 5 ருபீஸ் வரை கம்மியாகும். அதுக்கு மேல பிரைஸ்ங்கிறது இறங்குனதே கிடையாது. எஸ், அப்கோர்ஸ் அப்போ இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கு. அப்ப அதோட கண்டினியூஸ் வேரியேஷன். அப்போ ஃபியூச்சர்ல கண்டிப்பா கிராஃப் இன்னும் ஏறதான் செய்யும், பிரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். கிளியரா, ஈஸியா இருக்கா? ஸோ ரெக்ரெஷன் புரிஞ்சுதா? ஸோ கைஸ் ரெண்டுமே ஈஸியா, நான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போயிட்டு இருக்கேன். ஸோ எஸ், புரிஞ்சது அப்படின்னா ரெண்டு கிளாசிபிகேஷன் ரெக்ரெஷன். ஸோ ரெண்டுமே கிளியர். டூ கிளியர் ரமேஷ் சொல்லி சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ரெக்ரெஷன் புரிஞ்சது அப்படின்னு. ஓகே, ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் இதோட முடிஞ்சுது. ஓகே, ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னன்னு சொல்லிட்டேன். அண்ட் சூப்பர்வைஸ் லேர்னிங்ல ரெண்டு டைப். ஸோ கிளாசிபிகேஷன், ரெக்ரெஷன் நோட் பண்ணிக்கோங்க. அது கிளாசிபிகேஷன் என்ன, ரெக்ரெஷன் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்து அதுல இருக்கிற ஒரு சில அல்காரிதம்ஸ் பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ வெயிட், ஸோ லெட் மீ ஷோ யூ எக்ஸாம்பிள். ஓகே, இது அல்காரிதம் எல்லாமே எப்படி சொல்ல, நம்ம கோட்ல இம்போர்ட் பண்றப்ப சிம்பிளா ஒரு லைன்ல இம்போர்ட் பண்ணிடும். பட் அதுக்கு பின்னாடி பெரிய மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே எலாபரேட் அல்காரிதத்தை பத்தி படிக்கிறனாலே தனியாக எலாபரேட்டா படிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. பட் ஒவ்வொன்றும் என்னென்ன ஒர்க்கிங் சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வேற ஃபார்முலாஸ், வேற ஈக்குவேஷன், ஒவ்வொன்றும் பெரிய ப்ராசஸ். ஓகே, அதை உட்காந்து நம்ம தனியாக கம்ப்ளீட் அதுக்குன்னே ஒரு செஷன் எடுக்கலாம், தனியாக பெரிய செஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னென்ன அல்காரிதம் என்னென்ன பர்பஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். டன். எஸ், நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டா போறப்போ கண்டிப்பா அந்த அல்காரிதம் பேக் எண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா நம்ம ரியல் டைம் ஒரு ப்ராடக்ட்லாம் கிரியேட் பண்றப்போ ஒரு அல்காரிதம் நம்ம மேனுவலாவே கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நாமளா கிரியேட் பண்ணி அது ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ற மாதிரி. அதுக்கு தான் அந்த மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் தேவைப்படும். ஓகே, then so let me tell you one by one. Okay, first KNN. இந்த KNNங்கிறது மட்டும் நான் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஈஸியான அல்காரிதம், ஒரு டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு அல்காரிதம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான அல்காரிதம். let me show you example. then wait. ஃபர்ஸ்ட், ஸோ கைஸ் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜாக். ஓகே, ஸோ இவரோட நேம் ஜாக்கு. இவருக்கு வந்து மூவி பார்க்குற பழக்கம் இருக்கு. ஓகே, ஸோ மூவி பார்க்குற பழக்கம் இருக்கு. இவருக்கு வந்து எல்லா மூவிஸும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா மூவிஸும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில மூவிஸ் பிடிக்கும், ஒரு சில மூவிஸ் பிடிக்காது. பேஸ்ட் அப்பான் இட்ஸ் ஜர்னல்ஸ். ஸோ ஜர்னல்ஸை பேஸ் பண்ணி இவருக்கு வந்து மூவி பிடிக்கும், ஒரு சில மூவிஸ் பிடிக்கும். என்னென்ன ஜர்னல்ஸ் இவருக்கு பிடிக்கும் அப்படின்னா லவ் அண்ட் காமெடி. ஓகே, ஸோ லவ் அண்ட் காமெடி போர்ஷன்ஸ் இந்த ஜர்னர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவர் அந்த மூவியை விரும்பி பார்ப்பாரு, அந்த மூவியை அவருக்கு பிடிக்கும். ஸோ அதை தவிர்த்து வேற எது இருந்தாலும் அவருக்கு அந்த மூவி பிடிக்காது. இது கான்செப்ட். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இவருக்கு இந்த ஜேர்னர் தான் பிடிக்கும், இந்த ஜேர்னர் தான் பிடிக்கான்னு சொல்லிட்டேன். இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ மார்க்கெட்ல புதுசா ஒரு மூவி வருது. ஓகே, ஸோ ஒரு புதுசா ஒரு மூவி வருது. நான் போயிட்டு இவருக்கு முன்னாடியே நான் அந்த மூவியை பார்த்துடுறேன். ஓகே, ஸோ இவருக்கு முன்னாடியே போய் நான் அந்த மூவியை பார்த்துட்டேன். இப்போ இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி கேன் ஐ ஏபிள் டு சே இஸ் த மூவி லைக்டு பை ஹிம் ஆர் நாட் லைக்டு பை? ஐம் சாரி. ஸோ இந்த என்ன இதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? என்னால சொல்ல முடியுமா அந்த மூவி இவருக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி? எஸ், ஸோ உங்களோட சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. எஸ் எஸ், ஒரு சில சம்டைம்ஸ் திடீர்னு தானே ஒரு இங்கிலீஷ்ல ஃப்ளோவில் போயிடுது. ஓகே, சாரி. டன். ஸோ இப்போ என்னால் சொல்ல முடியுமா அந்த மூவி இவருக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி? உங்களோட சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஸோ எஸ், மிக்சர் ஆன்சர்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு சில பேர் பிடிக்கும்னு சொல்லுவீங்க, ஒரு சில பேர் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளோட ஆன்சர்ஸ் எஸ், பிடிக்கும் தான் இருக்கும். எஸ், சாரி, சொல்ல முடியும். ஓகே, ஸோ இவருக்கு எஸ் என்னால் சொல்ல முடியும். நான் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டேன், அதான் நான் கேட்டேன். ஸோ இந்த மூவி அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி என்னால் சொல்ல முடியுமா முடியாதுன்னு கேட்டேன். எஸ் எஸ், அப்கோர்ஸ் என்னால் சொல்ல முடியும். ஓகே,
ஏன் சொல்ல முடியும்? ஸோ சொல்ல முடியாதுங்கிறதுக்கு ரீசன் கிடையாது, என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இவரை பற்றி தெரியாது அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ வெயிட். ஸோ என்னால் இவர் யாரோ ஒருத்தர்னா இவருக்கு என்ன மூவி பிடிக்கும் என்ன மூவி பிடிக்காதுன்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னா ஐ கான்ட் ஏபிள் டு சே. இப்போ இவர் தான் என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சு. இவர் அதுல மோரோவர் இவருக்கு என்ன போர்ஷன்ஸ் இருந்தால் மூவி பிடிக்குங்கிற டேட்டாவும் என்கிட்ட இருக்கு, எனக்கு தெரியும். அப்போ ஐ கேன் ஏபிள் டு சே, என்னால் சொல்ல முடியும். ஓகே, என்னால் சொல்ல முடியும், அதுதான் விஷயம். இப்போ நான் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ ஏன்னா இவர் என்னோட ஃப்ரெண்டு, இவரை பற்றி டேட்டா இருக்கு. ஒரு மிஷின் எப்படி சொல்லும்? இப்போ ஒரு மிஷின் இந்த இடத்துல டெசிஷனை எப்படி மேக் பண்ணும்? ஸோ லெட் மீ ஷோ யூ. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு அல்காரிதம். நம்ம டே டு டே லைஃப்ல இந்த ஓலா ஊபர்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆப்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இப்போ நீங்க ஒரு கரெக்டாக ஒரு பர்சன் இப்போ காந்திபுரத்துல இருந்து ஒரு கேப் புக் பண்றீங்க. ஸோ லைக் உங்களுக்கு சுற்றி ஒரு 50 கேப் இருக்கலாம். பட் உங்களுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எந்த கேப் ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் அழைக்கிறோம். 2.5ல ஒன்று இருக்கு, 2.8ல ஒன்று இருக்கு அப்படின்னா 2.5ல இருக்கிறதா உங்களுக்கு அலோகேட் ஆகும், ரைட்? அந்த மாதிரி ஒர்க் ஆகிற ஒரு அல்காரிதம். ஸோ இங்கே பாருங்க, இப்போ ஒரு மிஷின் இதில் எப்படி டெசிஷன் மேக் பண்ண அப்படின்னா நான் சிம்பிளா போட்டுருக்கேன். ஓகே, ஸோ சிம்பிளா இவருக்கு பிடிச்ச மூவிஸ் பிடிக்காத மூவிஸ் ரெண்டுமே ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ணிருக்கேன். ஓகே, சிம்பிளா கிராஃப் போட்டு ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் லவ் கொடுத்துருக்கேன், ஒய் ஆக்சிஸ்ல பிடிச்ச காமெடி போர்ஷன் கொடுத்துருக்கேன், அண்ட் அதோட ஆக்சிஸோட ரேஞ்ச் வேல்யூ நார்மல் டு ஹைன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இவருக்கு பிடிக்காத மூவிஸ் வந்து ரெட் டாட், பிடிச்ச மூவிஸ் வந்து கிரீன் டாட். ஓகே, ஸோ பிடிக்காத மூவிஸ் வந்து ரெட் டாட், டிஸ்லைக் மூவிஸ் ரெட் டாட், லைக் மூவிஸ் வந்து கிரீன் டாட். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் டேட்டா. தென் இப்போ புதுசா ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதாவது இப்போ எனக்கு ஒரு டாஸ்க் வந்துச்சு இல்லை, அந்த மூவி இப்போ எனக்கு என்னால் சொல்ல முடியுமா முடியாதான்ட்டு. அதே மாதிரி இப்போ இந்த மூவி இவருக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி இந்த மிஷின் சொல்லணும். ஸோ இந்த மிஷின் சுட் பி டேக் அ டெசிஷன் ஆகும். ஸோ இப்போ ஒரு டெசிஷனாக எடுக்க போது அது எப்படி எடுக்கும்? இந்த ப்ரௌன் டாட், இந்த ப்ரௌன் டாட்ங்கிறது புது இன்புட். இந்த புது இன்புட் கிரீன் டாட் கூட மெர்ஜ் ஆகுமா இல்லை ரெட் டாட் கூட மெர்ஜ் ஆகுமா? ஸோ உங்களோட சாட்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ எந்த டாட் கூட மெர்ஜ் ஆகும்? ஸோ ஏன்னா ஃபைனல் டெசிஷன் மேக் பண்ணும். ஸோ கண்டிப்பாக எதுவும் நியூட்ரல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ கைஸ் தெளிவாக கேளுங்க. ஃபைனல் அவுட்புட் ஒன்று லைக்டு மூவிஸ் இல்லை டிஸ்லைக்டு மூவிஸ். ஒன்று இந்த இன்புட் இது கூட குரூப் ஆகணும் இல்லை இது கூட குரூப் ஆகணும் வித் வேலிட் ரீசன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ என்ன ரீசன் இருக்கலாம்? எஸ், அவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக மிக்சர் ஆன்சர்ஸ் தான் வரும். எஸ், அது கிரீன் டாட் ரெட் டாட் கண்டிப்பா மிக்சர் ஆன்சர் தான் வரும். எஸ், ஸோ ஏன்னா பட் ஓகே நீங்க சொல்றீங்க, பட் ஒரு வேலிட் ரீசன் இருக்குன்னு சொல்ல உங்களோட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரெயின்லாம் கலெக்ட் வச்சுட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸா திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த ப்ரௌன் டாட் வந்து எது கூட குரூப் பண்ணணும், பட் அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் என்ன வேணா பண்ணலாம், அதுக்கு ஒரு வேலிட் ரீசனா இருக்கும். ஓகே, ஸோ லெட் மீ டெல் யூ. ஓகே, ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிளா ஒரு ரவுண்டை வரைஞ்சு விட்டுறேன். ஓகே, சிம்பிளா ஒரு சர்க்கிளை வரைஞ்சு விட்டுறோம் அந்த ப்ரௌன் டாட்டை சுற்றி. ஓகே, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு அந்த புது இன்புட்டை சுற்றி ஒரு சர்க்கிளை வரைஞ்சு விட்டுறோம். அப்போ என்ன நடக்கும்? அதுக்குள்ளே இருக்கிற மெஜாரிட்டி வேல்யூஸ் எடுக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே எதுக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா கிரீன் டாட். அஃப்கோர்ஸ் அப்போ இந்த ப்ரௌன் டாட்டுங்கிறது கிரீன் டாட் கூட தான் குரூப் ஆகும், விச் இஸ் அவர் ஃபைனல் அவுட்புட் வில் பி லைக்டு மூவிஸ். ஓகே, லைக்டு பை ஹிம். ஸோ அது வந்து இவரோட லைக்டு மூவிஸில் தான் போய் சேரும். ஸோ எஸ், இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். இப்போ அந்த இடத்துல ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சுத்தி ஒரு சர்க்கிள் வரையுது. ஓகே, இப்போ இன்கேஸ் அந்த இடத்துல கிரீன் டாட் ஒரு 2 ஈக்குவலா இருக்கு, ரெட் டாட் 2 ஈக்குவலா இருந்துச்சா அப்ப அந்த இடத்துல எப்படி டெசிஷன் மேக் பண்ணணும்? இந்த டவுட் எவ்வளவு பேருக்கு வந்து சாட்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. எஸ், அப்கோர்ஸ் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு சொல்ல, இந்த அல்காரிதம் இருக்கு இல்லையா, நான் முன்னாடி சொன்னேன் இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு அல்காரிதம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கே அல்காரிதம் இருக்கு இல்லையா, அந்த அல்காரிதத்துக்குள்ளேயே கே வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஓகே, கே வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அந்த கே வேல்யூங்கிறது ஆட் நம்பரா இருக்கும். ஓகே, ஸோ அதாவது இந்த கே வேல்யூங்கிறது நம்ம ஆட் நம்பர் என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம், பட் அது அந்த நம்பர் வில் பி ஆட். ஸோ 1 3 கொடுக்கலாம், இல்லை 5 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம், அது நம்பர்ல இருக்கும். ஓகே, ஏன் ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா ஸோ அப்போ இந்த ஒரு சர்க்கிள் மேக் பண்ணது இல்லையா, அந்த சர்க்கிள்குள்ள ஆட் நம்பர்ஸை மட்டும்தான் எடுக்கும். ஓகே, ஸோ கைஸ் இது வந்து விஷுவலா சொல்லிட்டு இருக்கேன், பட் இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். இதே மாதிரி நமக்கு வரப்போற வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி ஈக்குவேஷன் போட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் லென்த்தியா போகும், அது உங்களுக்கு புரியாது. அதனால உங்களுக்கு ஒரு கிராஃபா விஷுவலைஸா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஆட் நம்பர் இருக்கிற மாதிரி அது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி வேல்யூஸ் எடுக்கும். இப்போ இதுக்கு பக்கத்துல இருக்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி வேல்யூ எடுக்கிறப்போ இதுல இருக்கிற ஆட் நம்பர் லைக் 1 3 இருக்கு, ஆட் நம்பர் 3 இருந்துச்சுன்னா 3 வேல்யூ மட்டும் தான் எடுக்கும், 5 இருந்துச்சுன்னா 5 வேல்யூ மட்டும் தான் எடுக்கும். ஸோ அதோட மெயினான கண்டிஷன் ஆட் நம்பர். இப்போ 3 கொடுத்தோன்னு வைங்களேன், ஸோ அதோட கே வேல்யூ, ஓகே கே வேல்யூ 3 கொடுத்து 3 இருக்குன்னு வைங்களேன், 3 இருந்துச்சுன்னா அதோட அவுட்புட் என்னவா இருக்கலாம்? 1 3மே கிரீன் டாட்டா இருக்கணும், இல்ல 3மே ரெட் டாட்டா இருக்கணும். இப்போ 2 கிரீன் டாட் இருக்கணும், இல்ல 1 ரெட் டாட் இருக்கணும்,
இல்ல ஒரு கிரீன் டாட் இருக்கணும், 2 ரெட் டாட் இருக்கணும், இல்ல 3மே ரெட் டாட் இருக்கணும். எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒன்னோட பாசிபிலிட்டி அதிகமா தான் இருக்கும், வேற வழியே இல்லை. ஏன்னா இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஆட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு 3மே ஒரு கிரீன் டாட்டா இருக்கணும், இல்ல 2 கிரீன் ஒரு ரெட்டா இருக்கணும், இல்ல ஒரு கிரீன் 2 ரெட்டா இருக்கணும். சோ இது எப்படி பார்த்தாலும் ஒன்னோட பாசிபிலிட்டி அதிகமா தான் இருக்கும். சோ அதனாலதான் இந்த ஆட் நம்பர்னு கொடுக்கும். ஓகே, 5 கொடுத்தாலும் அதேதான். 5 கொடுத்தா என்ன நடக்கும்? ஒன்னு 5மே ரெட் டாட்டா இருக்கணும், இல்ல 5மே கிரீன் டாட்டா இருக்கணும், இல்ல 4 ரெட் டாட்டா இருக்கணும், ஒரு கிரீன் டாட்டா இருக்கணும், இல்ல 3 ரெட் டாட் ஒரு 2 கிரீன் டாட். இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒன்னோட பாசிபிலிட்டி கண்டிப்பா அதிகமா தான் இருக்க போகுது. சோ அப்போதான் டெசிஷனை மேக் பண்ண முடியும், அப்பதான் எதோட மெஜாரிட்டி அதிகமா இருக்குன்னு எடுக்க முடியும். சோ ஈக்குவலா ஈவன் நம்பர் கொடுத்தா அப்படின்னா ஈக்குவலா அப்ப அந்த இடத்துல டெசிஷனை மேக் பண்ண முடியாது. ஆட் நம்பர் கொடுத்தா மட்டும் தான் டெசிஷனை மேக் பண்ணி. எஸ் இப்போ புரியுதா உங்களுக்கு? எஸ் கிளியர், டவுட் கிளியரா? டன். எஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கு. எஸ் ஓகே, இப்போ கிளியரா? டன். ஓகே, சோ எஸ் இந்த அல்காரிதம் கொஞ்சம் ஈஸியான அல்காரிதம், அதனால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டன். ஓகே, சோ அடுத்து ஐசோ கைஸ், அது இது போக மீதி ரிமைனிங் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், டெசிஷன் ட்ரீ, அப்புறம் சப்போர்ட் வெக்டார் மிஷன், நேவி பேஸ், லீனியர் ரெக்ரெஷன், ரேண்டம் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, நான் குட்டியா ஒவ்வொன்று எதுக்கு சொல்லி லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். சோ இது வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு அல்காரிதம். அடுத்து டெசிஷன் ட்ரீ, இது வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்டு அல்காரிதம். சோ ஒரு ட்ரீ மாதிரி பில்ட் பண்ணிட்டாரு. சோ லெட் மீ ஷோ. இங்க பாருங்க, இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போ வெதர் படிக்கணும்னு சொல்லுவோம். ஓகே, வெதர் படிக்கும் மழை வருமா வரான்னு சொல்லுவோம். இப்போ கொடுத்துருக்க இன்புட் வந்து சன்னியா இருக்கு. சோ சன்னியில ஹியூமிடிட்டி இருக்கு, சன்னியில ஹியூமிடிட்டி ஹையா இருந்துச்சுன்னா மழை வராது, ஹியூமிடிட்டி நார்மலா இருந்துச்சுன்னா மழை வரும். அதே மாதிரி வெதர்ல கிளவுடியா இருந்துச்சு அப்படின்னா மழை வரும். அதே மாதிரி இன்கேஸ் ரெய்னியா இருந்து விண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மழை வராது, வீக்கா இருந்துச்சுன்னா மழை வரும். இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் ஆகுது டெசிஷன் ட்ரீ. சோ இதுவும் விஷுவலா காட்டுறேன், இதுக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஓகே டன். சோ ஜஸ்ட் நீங்க கூகுள் போய் டைப் பண்ணி பாருங்க, லைக் ஒரு டெசிஷன் ட்ரீ அல்காரிதம் ஒர்க்கிங் போட்டாலே அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரோட சேர்த்து அது ஈக்குவேஷன் சேர்த்து வரும். ஓகே, அடுத்து சோ நெக்ஸ்ட் சப்போர்ட் வெக்டார் மிஷன். எஸ் இந்த அல்காரிதம் எங்க பார்த்த மாதிரி இருக்கா? ஞாபகம் இருக்கா? எஸ் நம்மளோட அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்ல பார்த்தா அதே அல்காரிதம். ஓகே, சோ இது வந்து ஒரு ஹைப்பர் பிளேன் சப்போர்ட் வெக்டார்ஸ் மார்ஜினை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஆகும். ஆல்ரெடி சொல்லிருந்தேன் இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிருந்தேன். எஸ் சப்போர்ட் வெக்டார் எல்லாம் சொல்லிருந்தேன் இல்லையா? அடுத்து நேவி பேஸ், இது கம்ப்ளீட்டா ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு அல்காரிதம். ஓகே, சோ என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரு மழை வரதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்கு, மழை வராம இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி எதுக்கு அதிகமா இருக்கு. சோ ரெண்டோட ப்ராபபிலிட்டியுமே எடுக்கும். ஓகே, சோ எதோட ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இது நேவி பேஸ். இங்க இருக்கு இல்லையா? சோ கிளாசிஃபையர் 1 2 3 மூணு அவுட்புட் இருக்கு, அந்த மூணு அவுட்புட்ல ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு, அதை பேஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அடுத்து ரேண்டம் ஃபாரஸ்ட், இந்த டெசிஷன் ட்ரீ பார்த்தோம் இல்லையா? இந்த டெசிஷன் ட்ரீ பார்த்த அதே மாதிரி தான், பட் அது வந்து ஒரு ட்ரீ. சோ இது மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் ட்ரீ பேஸ் பண்ணி இங்க அவுட்புட் கொடுக்கும். சோ ப்ராசஸ் அவுட்புட் கொடுக்கும். இது ரேண்டம் ஃபாரஸ்ட். அடுத்து லீனியர் ரெக்ரெஷன். சோ கைஸ் இது வந்து ரெக்ரெஷனை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஆகிற ஒரு அல்காரிதம். ஓகே, ஒரு கண்டினியூஸ் வேரியேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த இடத்துல இன்னொரு ஷார்ட்பேட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் ஆல்மோஸ்ட் எவ்வளவு அல்காரிதம் பார்த்தோம்? 1 2 3 4 5 6 7 ஒரு 7 அல்காரிதம் சொல்லியிருக்கேன். ஓகே, சோ 7 அல்காரிதம் சொல்லியிருக்கேன். இந்த 7 அல்காரிதத்திலுமே ஒரு சில அல்காரிதம்ஸ் போத் யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன் என்ன தெரியும் தானே? கிளாசிஃபிகேஷன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அதுக்கும் யூஸ் பண்ணலாம், ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் எடுத்துக்கலாம், k நியரஸ்ட் நெய்பர். சோ இது ஃபர்ஸ்ட் அல்காரிதம் வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ k நியரஸ்ட் நெய்பர் கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு, ரெக்ரெஷன் ஒரு அல்காரிதம், இது ஒன்னு. அடுத்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். சோ இது வந்து பேர் தான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ட்ரீ, இது ஒரு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். ஓகே, டெசிஷன் ட்ரீ இதுல போத் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் இருக்கு, ரெக்ரெஷன் அல்காரிதம் இருக்கு. டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர்னா கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம், டெசிஷன் ட்ரீ ரெக்ரெஷர்னா ரெக்ரெஷன் அல்காரிதம். ஓகே, அதே மாதிரி SVM க்கு இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா? SVC SVR. அதே மாதிரி நேவி பேஸ் கிடையாது. ஓகே, அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் இருக்கு, ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன் இருக்கு. லீனியர் ரெக்ரெஷன்ங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு ரெக்ரெஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு அல்காரிதம். ஓகே டன் கைஸ். சோ அல்காரிதம் ஓவர். சோ இப்போ கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் டைப் முடிச்சாச்சு, அதான் சூப்பர்வைஸ் லேர்னிங் முடிச்சு. அந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்குள்ள தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எஸ் கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா? ஒரு சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. எஸ் இது வேற கிளியரா இருக்கீங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா? டன்னா? சூப்பர்வைஸ் லேர்னிங் கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்கன்னா SL கம்ப்ளீட்லி கிளியர் ரமேஷ்னு சொல்லி சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்க்க போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடலாம். ஸோ இன்னும் 2 டைப் தான் இருக்கு, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடலாம். Yes, clear? I need response from each and every people. Yes. Okay done. Yes, thank you so much guys. Done. So அடுத்து செகண்ட் டைப் என்ன அப்படின்னா
unsupervised learning. Okay, so இது slightly opposite to supervised learning. Supervised learning என்ன பார்த்தோம்? ஸோ அங்கே both features and labels ரெண்டையுமே கொடுத்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அது சூப்பர்வைஸ் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் எப்படி சொல்ல, ஒரு அன்லேபிள்டு டேட்டா. ஸோ ஹியர் வி ஹவ் ஒன்லி இன்புட்ஸ். இங்கே நம்மகிட்ட இன்புட் மட்டும்தான் இருக்கும், லேபிள்ங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, மேலே பார்த்தப்போ வெயிட் இங்கே பார்த்தீங்களா ஆப்பிள் இருக்கு, அதோட லேபிள் இருக்கா, வாட்டர்மெலன் இருக்கு, அதுக்கான லேபிள் இருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கும், பட் அதுக்கான லேபிள் இருக்காது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு 2 டைப் இருக்கு, லைக் அசோசியேஷன், கிளஸ்டரிங் சொல்லி. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகும். கிளஸ்டரிங்னா குரூப்பிங்னு சொல்லும். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், வெயிட் நான் சொல்கிறேன். இப்போ அன்லேபிள் டேட்டா. இப்போ கைஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கையில் ஒரு பேஸ்கெட்டில் ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஒரு பேஸ்கெட்டில் ஒரு ஷஃபிள்டு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன். லைக் இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, வாட்டர்மெலன், பனானா. ஓகே, ஸோ 4 டைப் ஆஃப் ஃப்ரூட் கொடுக்குறேன். டன். இப்போ அந்த ஃப்ரூட்ல லைக் எப்படி சொல்ல, ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஏஜ்டு பீப்புளாக இருக்கலாம், லைக் ஒரு 18 மோர் தென் 18+ ஏஜ்டு பீப்புளாக இருக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா நீங்க குழந்தையா இருக்கிறீங்க, உங்களுக்கு எது ஆப்பிள், எது ஆரஞ்சு, எது வாட்டர்மெலன் தெரியாது. ஓகே, ஸோ எது ஆரஞ்சு, ஏன்னா குழந்தையா இருக்கப்ப எல்லாமே ஃப்ரூட், இது அதாவது ஒரு விளையாட்டு பொருளாக கூட தெரியலாம். இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த பேஸ்கெட்டை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஓகே, பேஸ்கெட்டை கொடுக்குறேன், உங்கள்கிட்ட ஒரு கண்டிஷனை கொடுக்குறேன். ஸோ என்ன கண்டிஷன்னா, அந்த ஃப்ரூட்ஸை எனக்கு 4 குரூப்பாக பிரித்து கொடுங்கன்னு சொல்லி. ஓகே, ஸோ கைஸ் நீங்கள் குழந்தைனே எனக்கு நான் அதை பிரிக்கலாம் தெரியும், அந்த மாதிரிலாம். ஓகே, ஸோ எதுக்காகனா உங்களுக்கு எது ஆப்பிள், எது ஆரஞ்சு, எது வாட்டர்மெலன், எது பனானா தெரியாது, அதுக்காக தான் உங்களுக்கு குழந்தைய மாற சொன்னேன். ஓகே, மற்றபடி உங்களுக்கு கான்சியஸ்லாம் இருக்கு தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து குரூப் பண்ணி கொடுக்கணும், பட் யூ ஹேவ் நோ ஐடியா அபவுட் வெதர் த ஃப்ரூட் இஸ் ஆப்பிள், சாரி அந்த ஃப்ரூட்டுங்கிறது ஆப்பிளா, வாட்டர்மெலனா, பனானான்னு சொல்லி உங்களுக்கு அதை பற்றின எந்த வித ஐடியாவும் இல்லை. பட் யூ ஹேவ் டு குரூப் இட். நீங்கள் கண்டிப்பாக குரூப் பண்ணி கொடுக்கணும். நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் 4. எனக்கு 4 குரூப்பாக பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க? எஸ், உங்களோட சாட்டில் கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஸோ நான் சொல்லவா? நான் சொல்றேன். ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நானே சொல்றேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரூட் எடுப்பீங்க. ஓகே, முதல்ல ஒரு ஃப்ரூட் எடுப்பீங்க, அதோட ஷேப்பு, ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, எஸ், வெரி குட். ஸோ ஷேப்பு, ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுவீங்க, அடுத்து ஒரு பக்கம் வச்சிருவீங்க. அடுத்து செகண்ட் ஒரு ஃப்ரூட் எடுப்பீங்க, எந்த ஃப்ரூட்டாக வேணா இருக்கலாம், எதிர் இட் வில் பி ஆப்பிள், ஆரஞ்சு, வாட்டர்மெலன், எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, ரெண்டாவது ஒரு ஃப்ரூட் எடுப்பீங்க, நம்ம ப்ரீவியஸாக எடுத்த ஃப்ரூட்டோட ஸோ அந்த ஸ்ட்ரக்சர், ஷேப்பு மேட்ச் ஆகதான் பார்ப்பீங்க. மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது கூட குரூப் பண்ணிடும், மேட்ச் ஆகலை அப்படின்னா தனியாக வச்சிரும். அடுத்து இன்னொரு ஃப்ரூட் எடுக்கிறீங்க, அதோட ஷேப்பு, ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் 2 ஃப்ரூட்டோட குரூப் மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க, ஏதாவது கூட ஸ்ட்ரக்சர், ஷேப்பு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது கூட குரூப் பண்ணீங்க, அதையும் தனியாக வச்சிருங்க. அப்போ இந்த மாதிரி ஃபைனலாக நீங்கள் எப்படி பிரித்தாலுமே 4 குரூப்பாக தான் பிரிக்க முடியும். ஏன்னா ஆப்பிள் வேற கலரு, வேற கலர் வேற ஷேப்பு, ஆரஞ்சு வேற கலர் வேற ஷேப்பு, வாட்டர்மெலன் வேற கலர் வேற ஷேப்பு, பனானா வேற கலர் வேற ஷேப்பு. ஸோ ஓகே, நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கண்டிஷனை 4, இங்கே 4 குரூப்பாக பிரித்து கொடுத்துட்டீங்க, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே டன், இட்ஸ் குட், ஃபைன். ஓகே, நான் கொடுத்துருக்க வேலை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ அதே கான்செப்டை மறுபடியும் எடுக்க போகிறோம். ஓகே, அதே கான்செப்டை மறுபடியும் எடுக்க போகிறோம். சேம் அதே மாதிரி. இப்போ எப்படி சொல்ல, நீங்கள் வந்து குழந்தையா இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஃப்ரூட்டு என்ன ஏதுன்னு எந்த ஐடியாவுமே இல்லை. அதே மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் ஒரு 4 டைப் ஆஃப் ஃப்ரூட், சேம் 4 ஆரஞ்சு, 4 வாட்டர்மெலன், 4 பனானா, ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க, 4 ஆப்பிள், 4 ஆரஞ்சு, 4 வாட்டர்மெலன், 4 பனானா. எஸ், 4 ஃப்ரூட் இருக்கு. 4 ஃப்ரூட்டு கிட்ட பேஸ்கெட்டில் கொடுக்குற ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சேஞ்ச் அப்படின்னா, நான் முதல்ல கொடுக்குறப்ப எவ்வளோ குரூப்பாக பிரிக்க சொல்லியிருந்தேன்? 4 சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 4 குரூப்பாக ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு 4 குரூப்பாக பிரிக்க சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி தான், பட் இந்த இடத்துல கண்டிஷனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த 4 குரூப்புக்கு பதிலாக எனக்கு 3 குரூப்பாக பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஹவு வில் யூ குரூப் இட்? உங்களோட சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ முன்னாடி நீ எடுக்கிறப்போ 4 ஃப்ரூட், உங்களுக்கு எது ஆப்பிள் எது ஆரஞ்சு தெரியாது, பட் ஸோ 4க்குமே வேற வேற ஷேப்பு, வேற வேற ஸ்ட்ரக்சர், அதனால 4ஆக பிரிச்சிட்டீங்க. ஃபைன். இப்போ 4 ஃப்ரூட் இருக்கு, பட் கண்டிஷன் 3 தான். எனக்கு 3 குரூப்பாக தான் வரணும் ஃபைனல் அவுட்புட். கடைசியாக போன தடவை வந்து அவுட்புட் என்ன? ஆப்பிள். ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் நீங்கள் பிரிச்சது படி பார்த்தா ஆப்பிள் ஒரு குரூப்பு, ஆரஞ்சு ஒரு குரூப்பு, வாட்டர்மெலன் ஒரு குரூப்பு, பனானா ஒரு குரூப்பு. ஏன்னா 4மே வேற வேற ஷேப்பு, வேற வேற கலர் இல்லையா, வேற வேற ஸ்ட்ரக்சர். அதனால 4 குரூப்பா நீங்க தெரியாம பிரிச்சாலுமே இந்த 4 ஃப்ரூட், இந்த 4 அவுட்புட் தான் வந்திருக்கு. ஆப்பிள், ஆரஞ்சு, வாட்டர்மெலன், பனானா அப்படிதான் வந்திருக்கும். இப்போ எனக்கு ஃபைனல் அவுட்புட் 3 தான் வரணும். அது எதுவாக வேணா இருக்கலாம், பட் 3 தான் வரணும். எப்படி வரலாம்? பட் அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும். என்ன, எப்படி வரலாம்? ஓகே, நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா, எய்தர் இட் வில் பி ஆப்பிள், வாட்டர்மெலன், பனானா ஆர் ஆரஞ்ச், வாட்டர்மெலன், பனானா. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டியில் எது வேணா இருக்கலாம். ஒன்று நான் 3 அவுட்புட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 அவுட்புட் இப்படி ஒன்று இதுவாக இருக்கணும், இல்லை இதுவாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 3 அவுட்புட்டில் ஒன்று ஆப்பிள், வாட்டர்மெலன், பனானா இருக்கணும், இல்லை ஆரஞ்சு, வாட்டர்மெலன், பனானா இருக்கணும். இந்த ஒன்று இதுக்கு பாசிபிலிட்டியாக இருக்கணும், இல்லை இதுக்கு பாசிபிலிட்டியாக இருக்கணும். இங்கே என்ன நடந்திருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் கொடுத்துருக்க கண்டிஷன் 3 தான். ஃபைனல் அவுட்புட் கண்டிப்பாக நீங்கள் 3 குரூப்பாக தான் பிரித்து கொடுக்கணும். அப்போ வேறு வழியே இல்லை.
ஒரு ஃப்ரூட்டை இன்னொரு ஃப்ரூட் கூட மெர்ஜ் பண்ணி தான் ஆகணும். அப்போ கம்பேரிட்டிவ்லி வாட்டர்மெலன் கூட பனானா கூட கம்பேர் பண்றப்போ ஆப்பிளும் சரி ஆரஞ்சும் சரி ஓரளவுக்கு சிமிலரா இருக்கு. இந்த ரெண்டு ஃப்ரூட் கூட கம்பேர் பண்றப்ப எஸ், ஸோ இந்த ரெண்டு ஃப்ரூட் கூட கம்பேர் பண்றப்போ இது ரெண்டும் ஓரளவுக்கு சிமிலரா இருக்கு, ஷேப்லயும் சரி ஸ்ட்ரக்சர்லயும் சரி. அப்போ ஒன்னு ஆப்பிள் ஆரஞ்சு கூட குரூப் ஆயிரும் அல்லது ஆரஞ்சு ஆப்பிள் கூட குரூப் ஆயிரும். ஸோ அதனாலதான் ஃபைனல் அவுட்புட் ஒன்னு ஆப்பிள் வாட்டர்மெலன் பனானா இருக்கணும், இல்ல ஆரஞ்சு வாட்டர்மெலன் பனானா இருக்கணும். ஸோ இது அது கூட குரூப் ஆயிருச்சு அப்படின்னா, லைக் ஆப்பிள் ஆரஞ்சு கூட குரூப் ஆயிருச்சு அப்படின்னா ஆரஞ்சு வாட்டர்மெலன் பனானா அவுட்புட்டா இருக்கும், இல்ல ஆரஞ்சு ஆப்பிள் கூட குரூப் ஆயிருச்சுன்னா ஆப்பிள் வாட்டர்மெலன் பனானா இருக்கும். இதுதான் கான்செப்ட், இதுதான் குரூப்பிங், கிளஸ்டரிங்னு சொல்லுவோம். இது கிளியரா உங்களோட சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. இதுதான் குரூப்பிங் சொல்லுவோம். எஸ், unsupervised learning is a machine learning approach where a computer explores and identifies patterns in a data without predefined labels. நான் சொன்னேன் without predefined labels. இங்க அவுட்புட்ங்கற ஒண்ணு இல்ல, இருக்கவே இருக்காது. we have only inputs revealing hidden structures of relations. அதுக்குள்ள இருக்கிற ஒரு hidden structure பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது குரூப் பண்ணி. ஓகே டன். சோ unsupervised learning கிளியரா இருக்கீங்கன்னா USL. ஓகே சோ UL கிளியர் ரமேஷ் சொல்லி சாட்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே ரெண்டு டைப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பார்த்தாச்சு அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கும் பார்த்தாச்சு. ஃபைனலா ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். சோ இதுவரை கிளியர் தானே? ஓகேவா? டன். ஓகே டன் டன். தேங்க்யூ சோ மச் गाइस. டன் டன். ஓகே சோ ஈஸியா இருக்கா? சோ சொன்ன புரிஞ்சதா? ஓகே சோ அடுத்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். சோ ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த எந்த மூவில ஒரு சினாரியோ வரும். ஓகே சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி டெஃபினிஷன். ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் இஸ் a type of machine learning where let me zoom in, where a computer learns to make decisions by trial and error, receiving feedback in the form of rewards or penalties from its environment. So தெளிவா சொல்றேன். இப்போ இந்த மூவில ஒரு சினாரியோ. சோ என்ன சினாரியோ அப்படின்னா, அந்த டிவியை போட்டு உடைக்கிற சினாரியோ. சோ ஹோப் எல்லாரும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சோ இப்போ அந்த சினாரியோல என்ன நடக்கும்? ஸோ நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவங்க எல்லாரும் உட்காந்து சஜின் சார் அவங்க அம்மா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க. என்ன கமாண்ட் அப்படின்னா, சிட்டி அந்த டிவியை போடுன்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க. நேரம் அந்த ரோபோட் என்ன பண்ணும், எந்திரிச்சு போகும், டிவி ஒரு அந்த சவுத்துறதே ஒரு புடுங்கும் போட்டு ஒரு எப்படி சொல்ல செதறதைக்காக போட்டு உடைச்சிரும். சரி எதனால உடைக்குது, அது என்ன ரீசன், ஸோ என்ன பிரச்சனை, எதனால உடைக்குது? உங்களோட சாட்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. எஸ் அப்கோர்ஸ் உங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ராங் கமாண்டு அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், எஸ் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அது ட்ரெயின் பண்றப்போ வேற ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. எஸ் அப்கோர்ஸ் கண்டிப்பா. ஓகே ஸோ இப்போ நல்லா ஞாபகப்படுத்தி, இப்போ அது யாரோட தவறுன்னு சொல்லலாம். ஸோ ஹியூமனோட தவறா இல்லை இது ரோபோட்டோட தவறா? ஸோ ரெண்டு பேர் மேலேயும் சொல்லணும். ஏன்னா நாம யூஸ்வலா எப்படி சொல்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான், பட் அந்த ரோபோட்டுக்கு தெரியாது. ஸோ அந்த ரோபோட்டுமே நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஓகே ஸோ ஏன்னா அந்த ரோபோட்டுக்கு ஓஎன், அவங்க அம்மா வந்து ஓஎன் ஆன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டிவியை போய் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ போடுங்கிறது ஒரு காமனான டேர்ம், அதனால போட்டுருச்சு. அப்போ ஸோ நடைமுறையில் அது ஒரு தவறான செயல். ஸோ நடைமுறையில் யாரோ ஒருத்தர் வந்து டிவியை போட்டு உடைச்சா தவறு தானே சொல்லுவோம். ஓகே சார் நடைமுறையில் தவறான செயல். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே சிட்டி தவறு செஞ்சிருச்சு. இப்போ டாக்டர் வசீகரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பார் இந்த ஃபார்ம் ஆஃப் ரிவார்ட் பெனால்டிஸ் இந்த மாதிரி ஒரு கொடுப்பாரு. என்ன அப்படின்னா, சிட்டி டிவியை போடுனா உடைக்கிறது கிடையாது, டிவியை ஆன் பண்றதுன்னு சொல்லி ஒரு பெனால்ட்டியா ஃபீட்பேக் கொடுப்பாரு. ஓகே ஸோ அப்போ அது மூலமா ஒரு விஷயத்தை கத்துக்கும். ஸோ அப்போ டிவியை போடுங்கிறது ஆன் பண்றதுன்னு சொல்லி கத்துக்கும். மறுபடியும் அவங்க அம்மா டிவியை போடுன்னு சொன்னா அது போய் ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணிடும். ஸோ இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். ஏன்னா போடுங்கிறது ஒரு காமனான டைம். இதே மாதிரி இந்த டிராபிக் சினாரியோல டிராபிக் போலீஸ் சினாரியோ இருக்கு இல்லையா, அவர் திரும்பி நின்றுட்டு கையை காட்டி வெட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாரு, பக்கத்துல இருக்க பழக்கடை எடுத்து கத்தி எடுத்து ஒரே வெட்டா வெட்டி. ஏன்னா வெட்டுங்கிறது ஒரு காமனான டைம். ஏன்னா இப்போ ஒரு ஆக்ஸை கொடுத்து மரத்தை வெட்டினாலும் வெட்டதான் போகுது, ஒரு நைஃபை கொடுத்து ஆப்பிள் வெட்டதான் போகுது, லைக் ஒரு வெஜிடபிள் வெட்டினாலும் வெட்டதான் போகுது. ஸோ வெட்டுங்கிறத காமன் டைம்ல அதே மாதிரி தான். ஓகே ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபீட்பேக் மூலமா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதை லேர்ன் பண்ணிக்கும். ஓகே இது ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங், அடிப்பட்டு திருந்துதல்னு சொல்லும். ஓகே ஒவ்வொரு தடவையும் ஒரு புது தவறுகள் ஏதாவது புதுசா ஏதாவது தவறு நடக்கும் அப்படின்னா அந்த தவறுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கும். ஓகே ஸோ ஒண்ணுமே இல்லை, யூஸ்வலா நடக்கிற விஷயம் தான். ஓகே இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்ல அந்த டேட்டா எப்படி சொல்ல நாம யூஸ் பண்ற வார்த்தையே அந்த மிஷினுக்கு யூஸ் பண்ற வார்த்தை கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குல்ல, ஒரு சில இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷனால ஒரு சில தவறுகள் நடக்கும். அப்போ அதுல இருந்து இந்த ஃபீட்பேக் மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுக்கும். ஓகேனா ஸோ கைஸ் இன்னைக்கான செஷன் ஓவர். ஓகே நான் கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா? உங்களோட சாட்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணி இன்னைக்கான செஷன் எந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஈஸியா சொல்லி தந்தனா? ஏன்னா கம்ப்ளீட்டா தியரிட்டிக்கல் செஷன். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு சில விஷயங்களை ரிப்பீட்டட் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இன்னைக்கான செஷன் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா? ஸோ சாட்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணி செஷன் எந்த மாதிரி போச்சு, புரியுற மாதிரி போச்சா, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா, எனிதிங் ஒரு சாட்ல எல்லாருமே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே இன்னைக்கான மைண்ட் செட் எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? எய்ச் அண்ட் எவ்ரி ஒன். எஸ் ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் வந்திருக்கு. ஓகே டன்
ரெடி டன். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கான மைண்ட் செட், சக்ஸஸ் யூஸ்வலி கம்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் டூ பிஸி டு பி லுக்கிங் ஃபார் இட். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஹோப்ஃபுல்லி இது பார்த்தோன்னே புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்போவுமே எப்படி சொல்ல, ஒரு சக்ஸஸ், ஒரு வெற்றியை எதிர்பார்த்து, எப்படி சொல்ல, ஒரு வெற்றிங்கிறது நார்மலாக யாருக்கு வரும் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்ல, பிஸியாகவே இருப்பாங்க, ஒரு விஷயத்தை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வெற்றிங்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல, பிஸியாக இருக்கிறதுனா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த ஊர் சுற்றி, அது இல்லை. இப்போ லைக் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தூக்கங்கிறதே மேக்ஸிமம் இருக்காது. எதையாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இந்த பிஸ்னஸில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன டெவலப் பண்ணலாம், என்ன பண்ணால் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி ஒரு விஷயத்தை நோக்கி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பிஸி. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்களுக்கு ஏர்லியாக வருதோ இல்லை கொஞ்சம் லேட்டாக வருதோ, பட் சக்ஸஸ், விக்டரிங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க வந்து சேரதான் போகுது. ஏன்னா அவங்களோட டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிட்டாங்களே, இதுதான் உங்களோட டெஸ்டினேஷன், இதுதான் என்னோட பிஸ்னஸ், இதுதான் எனக்கு வாழ்க்கையில் சாப்பாடு போடணும்னு சொல்லி டெஸ்டினேஷனை ஃபிட் பண்ணி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ லேட்டாக வருதோ இல்லை ஏர்லியாக வருதோ, கண்டிப்பாக வெற்றிங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க வந்தே சேரும். ஓகே, ஸோ நான் அதை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஒரு டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணுங்க, அந்த டெஸ்டினேஷனை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க, அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கான வெற்றி உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் தேடி வரதான் செய்யும். ஓகே, ஸோ அது நீங்க சூஸ் பண்ண டெஸ்டினேட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் பிஸி. ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருங்க, படிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு ரிலேட்டான ரிசர்ச் ஒர்க்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க, பிஸியாகவே இருங்க, உங்களுக்கானது உங்களை தேடி தானே வரும். ஓகே, ஸோ சக்ஸஸ் யூஸ்வலி கம்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் டூ பிஸி டு பி லுக்கிங் ஃபார் இட். ஒரு விஷயத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்க சக்ஸஸ்ங்கிறது வரும். ஓகே, நான் கைஸ் இன்னைக்கான மைண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் கைஸ். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த செஷன் ஓரியன்டாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் அ மினிட். எஸ், ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிற கம்யூனிட்டி. ஸோ இதில் டே 1, டே 2, டே 3 டில் டே 30 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டேயில் எந்த டவுட் இருந்தாலும் அந்த டேயில் போய் உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே 1ல் யாருக்காவது சாட்பாட் ஓரியன்டான டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ டேரெக்டாக உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அதே சாட்பாட் ஓரியன்டாக இன்னொருத்தருக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளை பட்டன் இருக்கும். ஓகே, அந்த ரிப்ளை பட்டன் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ரைட், ஸோ ஒரு த்ரெட் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சிம்பிள். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் ஏதாவது ஒரு போஸ்ட் கீழே போய் கமெண்ட் போடுறீங்க, உங்களோட கமெண்ட்டுக்கு யாராவது ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி லைக் அதோட கான்வர்சேஷன் டெவலப் ஆகும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த சாட்பாட் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஒரு கமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். பட் இது எல்லாமே டே 1ல் மட்டும்தான் இருக்கணும். ஸோ டே 1ஓட டவுட் எல்லாமே டே 1ல் மட்டும்தான் இருக்கணும். டே 2ஓட டவுட் டே 2ல் மட்டும்தான் இருக்கணும். டே 3 மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ இட் வில் ரெடியூஸ் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ ஓகே, ஸோ கரெக்டாக எந்த டேயில் எந்த டவுட்டோ அதை கரெக்டாக பார்த்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அதில் ரைஸ் ஆயிருக்கா, வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா, அதுக்கு ரெஸ்பாண்ட் வந்துருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தென் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 30 days AI மாஸ்டர் கிளாஸ். செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா லைக் நாங்கள் வேறு ஏதாவது ஃப்ரீ வெபினார்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். ஸோ அதை அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், காமன் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இந்த 30 days கண்டென்ட்டை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, லைக் சர்டிஃபிகேட் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது, அதை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் காமன் கொஸ்டின்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நான் VIP members. Thank you so much for joining. See you soon with another content.